ஹாய் ஹலோ வணக்கம். மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம காவேரி விஜய் ஃபார்ம் ஹவுஸில் ரொம்பவே ஜாலியாக இருக்கிறாங்க. நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரப்பத்தை நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்கிட்ட இன்னும் 2 நாளைக்குள்ளே ஸ்கேன் இருக்குது, நீங்களும் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ கேட்கணுமா காவேரி? கண்டிப்பாக நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சாரதா இருந்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா, என்ன பண்ணுறானே தெரியல, இவ்வளோ நேரம் ஃபோனே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. காவேரி இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்ருக்க, வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம பசுபதி ராயினி 2 பேரும் சேர்ந்துன்னு நம்ம வெண்ணிலாவையும் விஜயையும் சேர்க்கறதுக்காக கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி எங்கடா போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் காவேரி கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம தாத்தா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னடா சொல்கிற, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, இப்போ தான் நான் காவேரி அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரதா ஏற்றுக்குனாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அவங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. தாத்தா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கேட்க, நான் விஜய் இருந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. இந்த பிரச்சனையெல்லாம் முடியாமல் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லியிருக்காளே, வேணாம் இப்போதைக்கும் வேணாம், யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு, ஒன்றும் இல்லை தாத்தா, சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேடா, வீட்டுக்கு எப்படா வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவ்வளோதான் தாத்தா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் சொல்கிறாரு. 2 நாளும் முடிஞ்சிருது. நம்ம காவேரி இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப்புக்காக போகிறாங்க. நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி நான் ஸ்கேனுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, காவேரி கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காவேரியை கூப்பிட்டு போயிடுறாங்க. காவேரியை கூப்பிட்டு போயிட்டு ஸ்கேனெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. பண்ணி பார்த்துட்டு டாக்டர் வந்து குழந்தை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப குஷியாக, அப்படியா டாக்டர், அப்படியான்னு சொல்லிட்டு 3 வாட்டி கேட்டுட்டு, என்ன இப்படி பேசுகிறீங்க வந்துட்டு, இதுக்கே இவ்வளோ குஷியாகிறீங்களா, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம காவேரியை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், அவங்கள வேலை செய்ய விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு விஜயை பார்த்துட்டே இருக்காங்க. இனிமேல் எல்லாருக்கிட்டையும் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லவும், நம்ம காவேரி இருந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம், அப்போ தான் அவங்க எல்லாருக்குமே முழு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இனிமேல் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது காவேரி, நீ வந்து எக்ஸிபிஷனுக்கு போகிறேன், அப்பளக்கட்டு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ வந்து எந்த வேலையும் செய்யாமல் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லவும், நம்ம காவேரி இருந்துட்டு யோசிக்கிறாங்க. ஆமாம்ல, நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுல்ல, அம்மாவுக்கு தெரியாமல் நான் எப்படி வேலை செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி யோசிக்கும் போது, நீ வேணா உங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, காவேரி இருந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாக, எங்கள் அம்மா கிட்ட இப்போ சொன்னால் அவங்க முழுசாக சந்தோஷப்படவே மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லிடுறாங்க. விஜய் இருந்துட்டு, நான் என்னமோ சொல்கிறேன், நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிற காவேரி, நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஒன்று இவ்வளோவும் செய்ய சொல்கிறேன், நீ ஏன் செய்ய மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, விஜய் இருந்துட்டு காவேரி இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பதி ராகினி பிளான் போடுறத வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இவங்க பிளான் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த சீரியலோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.